ஆளும் கட்சியினர் தங்களை தவறாக விமர்சித்தால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர் பேசிய அவர், கடந்த சில நாட்களாக முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னை பற்றி பல விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் என்றும், தனது பதவியும் நிலையும் மறந்து இதுபோன்ற விமர்சனங்களை செய்து வருகிறார் எனவும் தெரிவித்தார். அதிமுக ஆட்சி காலத்தில் எந்த திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை என ஸ்டாலின் விமர்சிப்பதை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு அமல்படுத்திய திட்டங்களுக்கும் தான் தற்போது திமுக ஆட்சி காலத்தில் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் அமல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து உதயநிதியுடன் விவாதிப்பதற்கு எங்கள் கட்சியிலும் முன்னாள் அமைச்சர்கள் பலர் இருக்கிறார்கள் என்று அவர் கூறினார். முதலமைச்சரிடம் கேள்வி கேட்டால் உதயநிதி ஏன் பதில் சொல்ல வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்னை பற்றி பல விமர்சனங்களும் அண்மை காலமாக தெரிவித்து வருகிறார். ஏதோ நான் அவரை கொச்சைப்படுத்தி பேசியதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் என்ற நிலையில் இருந்து தவறுதலாக பேசுவதாக பத்திரிகையிலே விமர்சனம் செய்திருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சராக இருந்து பணியாற்றிய அந்த காலகட்டத்தில் திரு ஸ்டாலின் இப்படியெல்லாம் பேசினார் என்பது ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளிவந்திருக்கின்றது. என்னை தனிப்பட்ட முறையிலே விமர்சனம் செய்தார். எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு ஊர்ந்து சென்றார், பறந்து சென்றார் என்றெல்லாம் விமர்சனம் செய்தார். அண்மையிலே விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் பேசுகின்ற பொழுது கரப்பான் பூச்சி போல் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படி ஒரு முதலமைச்சர் தன்னுடைய பதவியை மறந்து, நிலையை மறந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரை இப்படி விமர்சனம் செய்கின்றார். ஆனால் எங்களை பற்றி எதிர்க்கட்சியினர், ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் எங்களை தவறுதலாக விமர்சனம் செய்தால் அதற்கு தக்க பதிலடி அவ்வப்போது கொடுப்போம். அதிமுக ஆட்சியில் இவ்வளவு திட்டங்களை அறிவித்து பணிகள் நிறைவேற்றப்பட்டு நாங்களும் திறந்தோம். ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை இன்றைக்கு முடிக்கப்பட்டு திறந்து வச்சிட்டு இருக்காரு. இதுதான் நிலைமை.